ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் போடுற அப்டேட்ஸ் போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வரணுன்னா இது கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் காமிக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மொபைல் ரிலேட்டடாகவே இது நாலாவது வீடியோ. மொபைல் ரிலேட்டடாக உள்ள 4வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, புதுசாக நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கினா என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம். அந்த ஃபாலோ பண்ணால் நம்ம மொபைல் சேஃப்டியாகவும் செக்யூரிட்டியாகவும் இருக்கும். அதை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு புதுசாக ஒரு மொபைல் வாங்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுவீங்க. என்ட்ரு பண்ணி ஹோம் பேஜ் வருவீங்க. ஹோம் பேஜ் வந்தோடனே ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மெயில் ஐடி தேவை. மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தா தான் நம்ம அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணுவோம். சடனாக நமக்கு வேறு, அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் இல்லாத 1-2 அப்ளிகேஷன் நமக்கு தேவைப்படும். எக்ஸாம்பிள் ஜிபி வாட்ஸ்அப் யூடியூப் 2 நம்ம ஜிபி வாட்ஸ்அப் யூடியூப் 2 ப்ரோ, அப்புறம் யூடியூப் டவுன்லோடர், இதே மாதிரிப்பட்ட கண்டிப்பாக இதே மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன்லாம் நமக்கு தேவைப்படும். யூடியூப் டவுன்லோடரில் டியூம்மேட், இந்த அப்ளிகேஷன்லாம் நமக்கு கண்டிப்பாக நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், செக்யூரிட்டியில் போய் கண்டிப்பாக அன்னோன் சோர்ஸ் இதை ஆன் பண்ணி வச்சு தான் டவுன்லோட் பண்ணுவோம். இது இருக்குல்ல, அன்னோன் சோர்ஸ் இதை ஆன் பண்ணால் தான் நம்ம மொபைல்லேருந்து இதாகும். ஆனால் அது அப்புறம் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணுறதில்ல. பொதுவாக இதை நம்ம தேவையில்லாத நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன் தேவையோ அதை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதை அன்னோன் சோர்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம கூகுளில் விசிட் பண்ணும்போது அல்லது ஏதாவது சைட்டு போகும்போது பாப்பப் பேடில் இருந்து ஏதாவது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது அப்ளிகேஷன் நம்ம இதில் இன்ஸ்டால் ஆகும். அப்படி இன்ஸ்டால் ஆகிறது இதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகாது. இது ஆஃப் பண்ணி வச்சுருந்தோன்னா இன்ஸ்டால் ஆகாது. நம்மக்கிட்ட இதை ஆன் பண்ண திரும்ப சொல்லலாம். அப்போ நம்ம இதை எதனால் ஆன் பண்ணோன்னு பார்க்கும்போது அது வேறு ஏதாவது அப்ளிகேஷனாக இருக்கும், இல்லைனா வைரஸாக இருக்கும். அதை கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே வைரஸ் பற்றி எப்படி நம்ம மொபைலில் வைரஸ் ஆகுது அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இதை ஆஃப் பண்ணி வச்சுக்குவாங்க. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது, டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் போய் நம்ம மொபைலுக்கு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் மை டிவைஸ் ஏதாவது ஒரு டிவைஸ் செக்யூரிட்டி பாலிசி போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம மொபைல் தொலைஞ்சால் நம்ம அதில் உள்ள டேட்டாஸ் இதெல்லாம் எரேஸ் பண்ண முடியும், லொக்கேட் கூட பண்ண முடியும். ஃபைண்ட் மை டிவைஸ் இந்த அப்ளிகேஷன் பற்றி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இது பண்ணிக்கோங்க. இது 2ம் மெயினாக நீங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணதுமே கண்டிப்பாக இது 2ம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் எதெல்லாம் தேவையில்லையோ, தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணால் லிமிட்டடாக நம்ம ரேம் 2GB ரேம்னா அதுக்கு தக்கன ஒரு 20-30 அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ரேமுக்கு தக்கன வச்சுக்கோங்க. ஓவராக அப்ளிகேஷன் வைக்கிறனால மொபைல் ஹேங் ஆகும், ஹீட் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் கம்மியாக வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் மொபைல் சேஃப்டியாகவும் பேட்ரி லைஃப் நிறைய நாளும் இருக்கும். பெரிய பெரிய அப்ளிகேஷன்லாம் இன்னும் தேவையில்லை. அதாவது ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், இதே மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன்லாம் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக வேணும்னா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு யூசி ப்ரௌசர், ஒபேரா பண்ணி கூகுள் குரோம் அதில் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் என்ன ஆகும்னா, எக்ஸ்ட்ரா நமக்கு 1-2 அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அடுத்து நம்ம புதுசாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸு என்னென்னா, எந்த நம்ம பொதுவாக சிம்மு 2 சிம்மு யூஸ் பண்ணுறீங்கன்னா நெட்டுக்கும் கால், எஸ்எம்எஸ் எல்லாத்துக்குமே ஒரே சிம்மு யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிம்மு அடிஷ்னலாக வச்சுடுங்க. இதில் நெட்டு கார்டும் அதில் எஸ்எம்எஸும் அப்படி போட்டு வைக்காங்க. அதனால் என்ன ஆகும்னா, இங்கே நெட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது செகண்ட் சிம்மு கால் இந்த நெட்டு கட்டாகி அதுக்கு இதாகும். இதனால் என்ன ஆகும்னா, ஓவராக நெட்வொர்க் கவரேஜ் இதாகும். ஸோ நம்ம எதில் நெட்டு யூஸ் பண்ணுறோமோ, இப்போ செகண்ட் சிம்மில் நெட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா செகண்ட் சிம்லேயே நெட்டு கார்டு எஸ்எம்எஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க. அதனால் நமக்கு நம்ம வர காலம் வரும், நம்ம எஸ்எம்எஸ் எல்லாம் அர்ஜென்ட் அனுப்பணுன்னா கூட கரெக்ட் டைமுக்கு சென்ட் ஆகும், மொபைலும் ஹேங் ஆகாது.
அப்புறம் எதுனா எந்தெந்த அப்ளிகேஷன் நமக்கு தேவையோ, அதாவது யூசி ப்ரௌசர் தேவைன்னா யூசி ப்ரௌசரில் சின்ன வெர்ஷன் 2 MB அப்படின்னா அது யூசி மினி எடுத்து வச்சுக்கணும். ஒபேரா மினிலையும் இது ஸ்மால் 2 MB அப்ளிகேஷன் தான் நான் வச்சுருக்குது. இதே மாதிரிப்பட்ட அப்ளிகேஷனும் எடுத்து வச்சுக்கோங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்கள் மொபைல் ரேம் கம்மியான ரேம்னா, பொதுவாகவே ரேம் வந்து ஒரு 500 MBயாவது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இருக்குது. நம்ம 437 MB ஃப்ரீயாக இருக்குது. அப்ளிகேஷன் 826 MB இருக்குது. அப்படி ஃப்ரீயாக இருக்கிறது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா மொபைல் பர்ஃபார்மன்ஸ் வந்து வாஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக புது மொபைலுக்கு நீங்கள் என்ன வச்சாலும் கொஞ்ச நாளே நல்லாயிருக்கும். ஆனால் போக 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 உங்கள் மொபைலோட குவாலிட்டி வந்து கம்மியாகிட்டே போகும். அதெல்லாம் குறையக்கூடாது. எப்போவுமே புது மொபைல் மாதிரியே நம்ம கண்டிஷனாக மொபைல் இருக்கணும்னா இதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் புதுசாக மொபைல் வாங்குறவங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் சேஃப்டியாகவும் செக்யூரிட்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரிப்பட்ட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.